அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஞானிகள் வம்ச வழியில் இறைசக்தி மையம். என் குருவோட குரு ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் 3000 வருடமாக ஒளிதீக இருக்கிறார் இன்று வரை. அவர் என் மகா ஞான என் குருவுக்கு சகல கலையும் கற்றுக் கொடுத்துள்ளார். அவரிடம் முறைப்படி குருகுல கல்வி கற்று இறைசக்தி மையம், குரு சக்தி மையம், இப்பொழுது இறைசக்தி மையம் என்ற மையத்தை 2005 முதல் கரூர் மாநகரில் அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும் தான் பாட்டை எழுதி போயிட்டாங்க. அந்த அனுபவத்தை பெற்று அனுபவத்தில் இருப்பவர் மட்டுமே அதுக்குண்டான விளக்கத்தை கோரி அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல முடியும். பாட்டை படிக்கலாம், புக்கை படிக்கலாம், தனக்கு தெரிஞ்சது தோணல சொல்லலாம். ஆனால் இந்த பாட்டோட அவங்க அனுபவத்தில் பெற்ற அனுபவத்தை பெற்றவர்கள் அந்த நிலைக்கு மட்டும்தான் அதோட விளக்கத்தை கூற முடியும். கவனிங்க, திருமூலர் எழுதிய பாட்டு 581வது பாட்டு. இந்த பாட்டோட விளக்கத்தை கூறி 1 மணி நேரத்தில் உங்கள் அனைவரையும் அந்த நிலைக்கு கொண்டு செல்வது இந்த உலகில் முதல் முறையாக ஆதி பிரணவ வாசியோக வித்யால் மட்டும்தான் முடியும். எந்த இயக்கத்தினாலும் முடியாதுங்க. அரை மணி நேரத்தில் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். என்னால் முடியும். குருவர்களால் முடியும். என் குருவால் இந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். கவனிய, நாசிக்கு கதோமுகம் 12 அங்குலம். நீ சித்தம் வைத்து நினைவும் வல்லையேல் மாசித்த மாயோகம் வந்து தலைப்பெய்து தேகத்துக்கு என்றும் சிறையில்லை யாகுமே. கவனிய, நாசிக்கு கதோமுகம் 12 அங்குலம். நீ சித்தம் வைத்து நினைவும் வல்லையேல் மாசித்த மாயோகம் வந்து தலைப்பெய்து தேகத்துக்கு என்றும் சிறையில்லை யாகுமே. கவனிய, நாசிக்கு அதே முகம், கதோ முகங்கிறார். நாசின்னு என்ன? மூக்குக்கு பேர் நாசின்னு பேர். அப்போ இந்த சூரியகளை சந்திக்கிறோம் பூர்வ மத்தியம். என்ன சந்திக்கிறதுனா இப்படி போய் இப்படி தான் வரும், நேராக ஜங்ஷன் ஆகாது. சூரியகலை, அதாவது சந்திரகலை, சூரியகலை இன்னும் இது வழியாக வரணும். இந்த இடம் பூர்வ மத்தியம். அப்போ நாசிக்க அதோ முகம் 12 அங்குலம். இதுலேருந்து 12 அங்குலம் கீழே. அவர் பூர்வ மத்தியத்தை சொல்ல, ஆக்கிய சக்கரத்தை சொல்லலை. கவனிங்க, நாசிக்கு அதோமுகம் 12 அங்குலம். நீ சித்தம் வைத்து நினைவில் வல்லேல். அங்கே தான் என்ன இருக்குது? பூர்வ மத்தியத்திலிருந்து அந்த நாசி ஆரம்பிய இடத்துலேருந்து 12 அங்குலம் கீழே பாருங்கள். அந்த இடத்துல தான் சித்தம் இருக்குது. அங்கே மனதை நினையவும் சித்தத்தை வைத்து அந்த இடத்துல அலைவாயு மனதை அந்த சித்தத்தில் வைத்து நினைவும் வல்லையேல் எப்பொழுதும் அந்த சிந்தனையே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் மகாயோகங்கிறார். மகா யோகம்னு சொல்கிறார். இருக்க யோகத்தில் தலை சிறந்தது மகா யோகங்கிறாரு. அப்படி நீங்கள் செய்தில் மனதை நீங்கள் அந்த சித்தத்தில் வச்சு அதே உங்கள் முகத்தை வச்சு சித்தத்தில் உங்கள் முகத்தை வச்சு மனதை அப்படி அடங்கி அதே நிலையில் இருந்தால் வைத்து இருப்பவர்களுக்கு உடல் சிதையில்லை, உடம்புக்கு அழிவில்லை, எப்பொழுதும் உடம்பு அழியாமல் இருக்குங்கிறார். அவர் பூர்வ மத்தியத்தை சொல்லவே இல்லை. இதுவரை கிளாஸ் எடுத்துங்க 4/5/2026 எல்லாரும் பூர்வ மத்தியத்தை பாரு, அப்போ 2 பாரு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் திருமூல சொல்கிறது சித்தத்தில் உங்கள் மனதை அந்த இடத்துல வைத்து சதாகாலம் நீங்கள் அந்த சித்தத்தை பார்த்து கொண்டு இருந்தால் உங்கள் தேகம் சிதையாது, அழுகாது. இந்த நிலையை நம்முடைய ஆதி பிரணவ வாசி யோகத்தில் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கற்க உபதேசம் அளிக்கப்படுகிறது. மூப்பு, பிணி, மரணம் உனக்கு சம்மதம்னு கேட்குற வள்ளலார். மூப்புன்னு என்ன? வயசாக உடம்பு இழைச்சி போயிடும். பிணின்னு என்ன? வியாதி. மரணமுள்ள மரணம் என்ன? அதாவது ஆதி ஆத்மா மூளையிலுடைய எண்ணப்பதிவு வெளியே வந்துவிட்டால் அந்த எண்ணப்பதிவுக்காக நம்ம அடுத்த பிறப்பு படுத்தாகணும். இது மரணமுள்ளா பெருவனைங்கிறது. ஆதியில் ஆத்மா பரமாத்மாவுடன் சமமாகி பரணாமம் சென்று விட்டால் மரணமில்லா பெருவநிலை. வள்ளலால் கூறிய மூப்பு, பிணி, மரணமும் சமூகமோ அப்படி சொல்கிறால, இதை நாமல் மூப்பு இல்லாமல் பிணி இல்லாமல் இனி பிறவனுடைய நம்முடைய ஆதி பிரணவ வாசியத்தில் 1 மணி நேரத்துக்கு கற்க உங்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. மேலும் இறைசக்தி மையம்
எரிசித்தி மையம் என்பது ஞானிகள் வம்ச வழியாகும். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.